போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சாதம் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொடியை கொட்ட போகிறோம். பொடியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பொடி பாக்கெட்டை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, பொடி பாக்கெட், இட்லி பொடி பாக்கெட் தான் கட் பண்ணுவீங்களா கேட்டால் நான் பேக்கெட்லாம் இப்போ பொடி இருக்குது, கட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டா வந்து சாதத்தில் வந்து பொடி கொட்ட போகிறோம். நான் வந்து மழைச்சோரன் மாதிரி வந்து கொட்டிக்கிட்டு பொடி வந்து நல்லாவே ருசியாக இருக்குன்ட்டு நினைக்கணும். பொடி கொட்டினதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வருது. நல்லா வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா படுற மாதிரி எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் முடிக்கலாம். எண்ணெய் மூடிட்டுருக்கோம். முடியாச்சு. வந்து சாதத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். என்னதான் புளி சாதமாக இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். எனக்கு பாட்டு பார்த்துனா பிடிக்கும். நல்லா வந்து பிசைஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சாதம் பிசைஞ்சாச்சு. ஃபைனல் டச் ஸ்பூன் எடுத்துக்கலாம், கழுவிக்கலாம். ஸ்பூனெல்லாம் வந்து நல்லா பக்காவாக எடுத்துட்டு இப்போ சாப்பிட போகணும். சாப்பிட போகிறோம். தோசையை போட்டு நல்லா வேக வச்சு நல்லா இதாக்கி சூப்பராக இருக்கும். எண்ணெய் வேணால் அதிகமாக ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்குவோம். அப்புறம் உங்களை அடுத்த டே பார்க்குறேன்.